முன்னாள் படைவீரர்களின் நலன் காத்து முன்னாள் படைவீரர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தார்களுக்கு வழிகாட்டியாகவும் எங்களது துறையின் தலைவராக எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நல்வழிகாட்டியாகவும் இருக்கும் மாவட்ட ஆட்சியர் அவர்களை இந்த நிகழ்வுக்கு வருக என உங்களின் சார்பாகவும் நமது துறை சார்பாகவும் தற்சமயம் அனைவருக்கும் தெரிந்தது போல் ஸ்கில் டெவலப்மெண்ட் சிறப்பு பேச்சாளர்கள் அவர்கள் உரையை முடித்துவிட்டார்கள். அடுத்தபடியாக மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உரையை ஆரம்பித்துவிட்டு உடனடியாக தாங்கள் வைத்திருக்கும் மனுக்கள் ஏதேனும் முன்னாள் படை வீரர்களின் காலாண்டு, அதாவது எவ்ரி குவார்டர்லி நடத்தப்படுகிற இந்த குறை தீர்ப்பு கூட்டத்திற்கு சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற நம்முடைய எக்ஸர்விஸ்மென்ட் துறையினுடைய தேடி அவர்களே, அதிகப்படியான வீரர்களை இந்திய ராணுவத்திற்கு அனுப்புகின்ற ஒரு மாவட்டமாகும். அகில இந்திய அளவிலே இரண்டாவது இடத்திலே இருந்து அகில இந்திய அளவிலே இரண்டாவது இடத்தில் அதிகப்படியான படை வீரர்களை இந்திய ராணுவத்திற்கும் இதர ராணுவத்தை சார்ந்த இதர அமைப்புகளுக்கும் படை வீரர்களை அனுப்பக்கூடிய ஒரு மாவட்டம் இந்த மாவட்டம் என்ற பெருமை நமக்கெல்லாம் இருக்கிறது. முன்னாள் படை வீரர்கள் அவர்களுடைய குடும்பத்தாரினுடைய குறைகளை அரசு சார்ந்த துறைகளில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய கிரீவன்ஸ் குறைகளை தீர்க்கக்கூடியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. இந்த நேரத்திலே தமிழ்நாடு அரசினுடைய ஒரு சிறப்பு திட்டத்தை உங்களுக்கெல்லாம் சொல்வதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். பல்வேறு கூட்டங்களில் நாம் இது குறித்து பேசி இருக்கிறோம். அதாவது முதல்வரின் காக்கும் கரங்கள் என்ற ஒரு சிறப்பு திட்டத்தை தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்கிறது. இந்த காக்கும் கரங்கள் என்பது என்னென்றால், முன்னாள் படை வீரர்கள் அவரது மனைவியர் அவர்களை சார்ந்தோர் தொழில் தொடங்க விரும்பினால் அவர்களுக்கு 1 கோடி ரூபாய் வரை கடன் வழங்குகிற சிறப்பு திட்டம். இதுல 30% அரசு மானியமாகவும் 3% வரை வட்டியிலே தள்ளுபடி உள்ள ஒரு சிறப்பு திட்டத்தை தமிழ்நாடு அரசு காக்கும் கரங்கள் என்ற பெயரிலே கொண்டு வந்து நம்முடைய மாவட்டத்திலும் 200க்கு மேற்பட்ட நம்முடைய மனுக்கள் பெறப்பட்டு 80 பேருக்கு இந்த லோன் ப்ரொவிஷனல் சாங்க்ஷன். அதுல 40 முன்னாள் படை வீரர்கள் 1 வார கால பயிற்சி தமிழ்நாடு அரசு அவர்களுக்கு வழங்குகிறது. அந்த பயிற்சியிலே தொழில் தொடங்கும் பொழுது அவர்களுக்கு தேவையான கணக்குகளை எப்படி மெயின்டைன் செய்வது, அதை போல தொழிலாளர்களை எப்படி இது பண்றது, பல்வேறு பயிற்சிகளை 1 வார காலம் வழங்கி நேற்றோடு அந்த பயிற்சி முடிவு பெற்று அடுத்த வாரம் இன்னும் மிச்ச 60 பேருக்கும் கூட தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பயிற்சி வழங்க இருக்கிறோம். ஆக இந்த சிறப்பு திட்டத்தை நம்முடைய மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து முன்னாள் படை வீரர்களும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற இந்த கூட்டத்தின் வாயிலாக உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். தயவு செய்து உங்களை கொண்டு செல்ல வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இந்த குறைதீர்ப்பு கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற முன்னாள் படை வீரர் துறையை சார்ந்த அனைத்து அதிகாரிகளுக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் எங்களுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொண்டு அமர்கிறோம். லாஸ்ட் இயர் டைம் பெற்ற பெட்டிஷன்ல ஏதாவது பெண்டிங் இருக்கா? கொஞ்சம் கீழே இருங்க சார், ஒரு கீழே இருங்க. பேங்க் வந்து ஃப்ரண்ட்ல கொடுத்தா நல்லதா இருக்கும். சப்சிடியும் அந்த வட்டியும் மைனஸ் அந்த மானியம் கொடுத்தா பரவாயில்ல. ஏன்னா வெயிட் பண்ணுங்க சார், வெயிட் பண்ணுங்க. பிடிச்சு போற அவங்க கிட்ட இருக்குது. 28 வருஷம் நான் பெஞ்சு பிகே பேங்க் எஸ்பிஐல நான் போனோம்னா, மேடம் நீங்க ஏங்க கடன் ஆயிடுறீங்க அப்படின்னு கேட்கறாங்களா? அதோட கம்மன் ஆயிட்டு தேவைப்பட்ட பர்சனல் லோன் வாங்கிக்கிங்க. இது பத்தி அதிகமாக கிளைமேட்டுக்கு செட் ஆகாது. ஏங்க நீங்க இந்த மாதிரி செய்றீங்க, கடை ஏன் கடன்காரனா ஆகுறீங்க அப்படி கேட்கறாங்க.
இப்போ அந்த அவங்களுக்கு மேடம் தெரியாது. இப்போ அங்க நடக்கிற சிந்தூர் ஆபரேஷன் பத்தி தெரியுமா? மேடம்க்கு தெரியாது. யாருக்கு? மேடம்க்கு தெரியாது. எங்க மேடம் ஃபீல்ட் ஆஃபீஸர் மேடம்க்கு தெரியாது. பேங்க் இல்ல, அதுதான் அரசாங்கம் இதை வந்து ஒரு நல்ல பெறுகிறார்கள். நீங்க வந்து ரொம்ப நன்றி பண்ணீங்க எங்களுக்கு. எனக்கு 50 வயசு 55 வயசுன்றது அது பேசி அதுக்காக ரொம்ப நன்றி உங்களுக்கு. இல்ல, அதனால படை வீரர்கள் வந்து அப்படி இல்ல, முன்னாள் படை வீரர்கள் நீங்க தான் அதை செஞ்சீங்க. நானு ஏன்னா துணிச்சா பேசுறேன். அம்மை திருமதி பெண் தியாகி இந்திரா காந்தி அம்மையுடைய சரி வேலை செஞ்சோம். அவங்களுடைய குரலை நான் கேட்டேன். ईंट से मार से पत्थर से मारना சாருக்கு சொல்ல சாருக்கு தெரியும். என்ன ஜோரா பேசுறாங்க. ரொம்ப சந்தோஷம். இல்ல, நீங்க வந்து அந்த இல்ல வங்கித்துறை அதிகாரி அவங்க வந்து அம்மா இருக்கும். நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கிறது என்னது அப்படின்னா, பல்வேறு தொழில்கள் இருக்குது. அந்த தொழில்கள் வந்து உங்களுடைய குழந்தைகளுக்கு பயன்படலாம். படித்து இருக்கிற உங்களுடைய மகன் வந்து ஒரு வேலைக்கு செல்வதை விட அவர் ஒரு சுய தொழில் புரிவதற்கு நீங்கள் தொடங்குகிற இந்த தொழில் பயன்படலாம். இந்த மாவட்டத்திற்கு உகந்த தொழில் எது அப்படின்னு பார்த்து அது ஒரு 4 பேருக்கு வேலை கொடுத்து அது ஒரு நல்ல ஒரு பேக்கரியா இருக்கலாம், இல்ல ஒரு ஹோட்டலா இருக்கலாம், இல்ல இயற்கை வேளாண்மையில விவசாயம் செய்கிற பொருட்களை வந்து அதை வந்து வேல்யூ ஆடட் செஞ்சு விற்கலாம். பல்வேறு விஷயங்கள் இருக்கு. அதனால இந்த மாவட்டத்திற்கு உகந்த தொழில் உங்களாலும் செய்யக்கூடிய கவனிக்கக்கூடிய தொழில் எது அப்படின்னு பார்த்து நீங்க தேர்வு செய்யலாம். அதனால நம்மளோட சப்சிடி வந்து சப்சிடி இதுல சப்சிடி தான். அதனால நீங்க வந்து அந்த ஐயம் வந்து உங்களுக்கு இருக்க வேண்டிய தேவையில்லை. நீங்க அப்புறம் வாழ்க்கையில நம்ம வந்து அடுத்த நிலைக்கு போகணும் அப்படின்னா நம்ம பென்ஷனை வாங்கிட்டு நம்ம அப்படி இருக்கணுங்கிறத விட ஒரு அடுத்த நிலைக்கு போகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறதுல வந்து தப்பில்லையே. அதனால நீங்க எந்த ஒரு மாநிலத்திலையும் சரி தொழில்கள் அதிகமாக தொடங்கப்படுகிறதோ அந்த மாவட்டம் தான் முன்னேறிய மாவட்டம் ஆகிறது. நம்ம வேலூர் மாவட்டத்தை பாத்தீங்கன்னா தொழில்கள் அதிகம் இல்லாத ஒரு பின்தங்கிய மாவட்டமாக நாம் இருக்கிறோம். அதனால இந்த திட்டத்தை நீங்கள் எல்லாம் நல்ல வழியிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்களை போல ஒரு முன்னாள் படை வீரர் தான் இன்னைக்கு இந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல் கமிட்டி மீட்டிங் வந்திருந்தாரு. அப்ளிகேஷன் மீட்டிங் போட்டோம்ல, அதுல வந்து பேசினார். பேர் மணி சார். மணி சார் அதே மாதிரி அவர் ஒரு முன்னாள் படை வீரர் தான். அவர் வந்து பில்டிங்கான எக்யூப்மெண்ட் அதெல்லாம் வாங்கி வாடகைக்கு விட்டு அதுல இன்னைக்கு பெரிய அளவுல பண்ணிட்டு கை விடாதப்பா. எந்த ஆபீஸ்க்கு போனாலும் என்ன உதவித்தொகை வேணும்? சரி, எங்க போயிருக்கு? இல்ல, நான் உங்களுக்கு ஜேடி ஹெல்த்கிட்ட சொல்லி ஃபாலோ பண்ணி அங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். சரியா? சரி சார், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி நிலம் ஒதுக்கீடா எதுக்கு உங்களுக்கு? என்ன வேணும்? பட்டா வேணுமா? Thank you.